வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். அதாவது பாட்காஸ்ட் வழியாக சந்திக்கிறோம். ஸோ இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 6 months since I did an episode. So welcome to yet another episode of It's Just Another Podcast with me, R. Ritesh. ஸோ என்னடா அவன் வரான் 6 மாதத்துக்கு ஒருக்கா வரான், ரெண்டு எபிசோடாக போட்டு போயிடுறான். அது ஆக்சுவலி ஒரு பேட்டர்னாகவே ஆயிடுதுங்க. நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். போன வருஷம் Februaryயில் வந்து ஒரு 2 எபிசோட் போட்டேன், அப்புறம் காணாமல் போயிட்டேன். மறுபடியும் இந்த வருஷம் Februaryயில் வந்தேன், ஒரு 2 எபிசோட் போட்டேன், அப்புறம் மறுபடியும் இப்போ 6 months எதுவுமே போடல. அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க எனக்குமே ரெகுலராக போடணும் அப்படின்றது தான் ஆசை. பட் ரொம்ப ஆர்கானிக்காக எனக்கு எந்த மாதிரியான டாபிக் பேசணும் அப்படின்ற ஒரு இதுவுமே வர மாட்டேங்க. ஏன்னா லைக் ஐ வாண்ட் திஸ் ஸ்பேஸ் டு பி a ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் மீ. நான் தோன்றதை பேசக்கூடிய, என்னோடய சினிமா பற்றின தாட்ஸ், லைஃப்பை பற்றின தாட்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஆரம்பித்ததுமே. ஸோ when I'm not in a very right mind space to speak about that, அது நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேச விரும்பலை. அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். டாபிக்ஸ்லாம் ரெடியாக இருந்துச்சுங்க, நிறையா டாபிக்ஸ் வச்சுருந்தேன் நான். லைக் பேசலாம், நம்ம எப்போவுமே அந்த ஒரு இது கிடைக்கும்ல, நமக்கு ஒரு எந்தூசியாசம் கிடைக்கும்ல. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோம், இனி ரெகுலராக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து டக்குன்னு நிறையா அப்படியே வந்து நம்ம எபிசோடெலாம் ஐடியாலாம் எடுத்து வச்சுருவோம். அப்படியே அடுத்த வாரம் இது ரெக்கார்ட் பண்ணிடலாம், அதுக்கு அடுத்த வாரம் அது இதுன்னு பெருசாக நானும் ஷெட்யூல்லாம் போட்டு வச்சேன். பட் ரியலி சாரி, ஐ வாஸ் காட் அப் வித் லாட் ஆஃப் திங்ஸ். அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நான் சாரி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம், ஏதாவது கொஞ்சம் இது வரைக்கும் பண்ணாதது ஒன்றா பண்ணுவோம் அப்படின்றப்போ I thought of speaking about few sensitive topics. So for a general disclaimer, the topic will be one of the most, this episode will be one of the most sensitive episodes that has been posted on our podcast. So if you guys are not in a very good mind space, I mean like நான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன்ட்டு. என்ன தான் சென்சிட்டிவ் டாபிக்னாலுமே ரொம்ப அப்படியே உங்கள் மனதை ஆழ்த்தி ஊறிக்க அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஸ்டில் ஐ எம் டச்சிங் அப்பான் a few sensitive topics. So if you guys are not in a very right mind space, you can always switch it off and come back, listen whenever you feel like. ஸோ அதுதான் நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரீசெண்டாக நான் பார்த்த 2 படங்கள், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2 படங்கள், 2 படக்குமே டீசெண்டான ரிவ்யூஸ் வந்திருக்கு. நானுமே அந்த 2 படத்தை பார்த்து, அந்த 2 படத்தை பற்றின எனக்கு தாட்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அதாவது ஹைண்ட்சைட் ரொம்ப ப்ராடாக பார்த்தீங்கன்னா 2க்குமே எனக்கு ரொம்ப சிமிலரான ஒரு தாட்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எபிசோடோட ஐடியாவாக இருக்கும். ஸோ அந்த 2 படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லை. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி, அப்புறம் வடிவேலு மற்றும் ஃபாத் ஃபாசில் நடித்த மாரீசன் தான். ஏன்னா நான் டக்குன்னு மாசீரன்றேன். அது என் ஃப்ரெண்டே 4 டைம் என்னடா மாசீரன் அந்த படம் பேர் மாரீசன்றா அப்படிமா. இதான் சாரி, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக சொன்னேன் மாரீசன் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 படங்களை பற்றி சும்மா என்னோடய ஓவரால் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம இந்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எதை பற்றி நான் பேச போகிறேன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த 2 படங்களோட என்னோடய தாட்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துன்னு நான் சொன்னதுக்கான காரணங்கள் என்னென்னா, இந்த 2 படங்களுமே ஏறக்குறைய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை பேசுகிற படங்கள் தான். அதாவது இப்போ தலைவன் தலைவியே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த படத்தோட ஒரு அவங்க அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இந்த படத்தில் டிவோர்ஸஸ் நடக்கிறதுக்கான காரணமும் அது டிவோர்ஸஸ் பற்றி நாங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமாக நம்ம சொல்லலாம். அதே இடத்துல நம்ம மாரீசன் படத்தை பற்றி பார்த்தோம்னா, ஸ்பாய்லர் அலர்ட், படம் பார்க்காதவங்க இஃப் யூ வாண்ட் டு லிசன் யூ கேன் கண்டினியூ, ஆர் எல்ஸ் நீங்கள் படம் பாட்டு வந்து கூட கேட்கலாம். என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான்லாம் வந்து பேட்ட படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே என் ஃப்ரெண்ட் நரேட் பண்ண படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் போய் படத்தை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதை கேட்டுட்டு நீங்கள் போய் படம் பார்த்தா கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ மாரீசன் படம் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன்தோ படத்தோட பேஸ் வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ, அதாவது சைல்டு அப்யூஸாக இல்லைனாலுமே இட் யூஸஸ் சைல்டு அப்யூஸ் ஆஸ் அ பிளாட் டிவைஸ். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் தான். ஹாவ் தே டெல்டல் சென்சிட்டிவ்லி, ஆர் அது வந்து நல்லா படத்தோட பிளாட் நல்லா உட்காருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் நான்
சொல்லணும். ஸோ நம்ம ஒவ்வொரு படமாக வந்துடலாமே. ஃபஸ்ட் தலைவன் தலைவியில் ஆரம்பித்தோம்னா வித் வாட் எவர் ப்ரொமோஷனல் மெட்டீரியல் பை ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ட்ரெய்லர் ப்ரொமோஷன் மெட்டீரியல் எல்லாமே பார்க்காம படத்துக்கு ரொம்ப பிளாங்காக போய் உட்காருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வெரி குட் ஃபார் யூ கைஸ். இட்ஸ் நைஸ் தட் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு டூ தட். ஏன்னா கண்டிப்பாக என்னாலேயோ இல்லை நிறைய பேர்னால அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. சம்படி வாஸ் வெரி மச் இன்டு சினிமா. நம்ம எப்படினாலும் ப்ரொமோஷன் உங்கள் கண்ணில் பட்டே தீரும். அதனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஐடியா என்னென்னா, ஓகே இந்த படத்தில் டிவோர்ஸஸை பற்றி கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க போல், இன் அ வெரி ஃபன் என்டர்டைனிங் வே அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு கண்டிப்பாக. லைக் ஆல்மோஸ்ட் ஃபார் 70% ஆஃப் த ஃபிலிம் வி வேர் லாஃபிங். It was entertaining. So if entertainment is the only thing that you seek with cinema, you can any day go and watch these two films. ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டைம் பாஸ் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி படத்தில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்க்குற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, வில் ஸ்பீக் அபவுட் போத் த ஃபிலிம்ஸ் இன்னொரு வேற ஒரு லென்ஸ் இந்த படத்தை 2 படங்களையுமே பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த எபிசோடாக இருக்கும். ஸோ தலைவன் தலைவி பார்த்திங்கன்னா இந்த டிவோர்ஸ் பற்றி ஹேண்டில் பண்ணுற படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து தான் நம்மளை போய் உட்கார வச்சாங்க படத்துலையுமே. இந்த படம் அதை ஹேண்டில் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுது. அது சரியாக பண்ணியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்லேயே இந்த படத்தோட ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து அந்த டிவோர்ஸ்ன்ற விஷயத்தை பேஸாக எடுத்துக்கிட்டாலுமே அதை எந்த விதத்துலையுமே சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு எடுத்த மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் தெரியல. ஏன்னா இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே தேர் லைக் இனிஷியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் த லீட் பேர். அவங்க வந்து அதாவது ஜென்யூனாக ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது வேறு. இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் என்னென்னா அவங்க மோட்டிவே பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது தான். ஸ்பாய்லர் அலர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ விஜய் சேதுபதியோட அப்பா இல்லை, அவர் பாவம், அவர் நல்ல மனுஷனா. அதான் இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபன்னியான விஷயம் எனக்கு பட்டது வந்து, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டருமே வந்து பிரச்சனை பண்ணாதவங்களாகவே இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க விமனை போர்ட்ரே பண்ணுற விஷயமா பார்த்தீங்கன்னா, விமன் எப்போவுமே இன்னொரு விமனை பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு போர்ட்ரேயில் இந்த படத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது விஜய் சேதுவோட அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்க அண்ணி நித்யா மேனன் வந்தக்கப்புறம் அவங்கள வம்பிழுக்கணுன்னே வேணும்னே பண்ணுறது, அவங்க வந்து கஷ்டம் கொடுக்கணுன்னே வேணும்னே நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையானுமே பயங்கர ஃபன். எல்லாத்தையுமே தாண்டி ஏங்க அவங்க பாட்டு இருக்காங்க, கம்முன்னு இருக்க வேண்டியதானுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம். சரி, இந்த பக்கம் அவங்க அம்மா தான் இருக்காங்கன்னா அவங்க அம்மா ஓகே, நீயும் போய் பிரச்சனை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து டிவோர்ஸ் ஆகுதுன்றது தான் இந்த காலத்தில் நிறைய நடக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த படம் பேசுகிறது என்னென்னா, சுற்றி இருக்கவங்கெல்லாம் பிரச்சனையை மூட்டி விட்டு இவங்க ரெண்டுத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணிவிட்டு அதனால இவங்க டிவோர்ஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது. அதை கடைசியில் சேர்த்து வச்சிடுறாங்க. அப்புறம் என்னென்னமோ எண்ட் கிரெடிட்டில் வேறு என்னென்னமோ நடக்குது. என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உண்மையானுமே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அதாவது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறது. அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஹீரோ இருக்கிறதுலே ஒரு அபத்தமான கேரக்டர் தான் இந்த படத்தில் விஜய் சேதுவோட அம்மா கேரக்டர். அந்த அம்மாவே தான் எல்லா பிரச்சனையும் க்ரியேட் பண்ணுது. அப்புறம் இந்த பிரச்சனைனால ஏதாவது ஒரு விளைவுகள் நடந்துதான் ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அந்த அம்மாவே உட்காந்து சொல்லுவேன், ஏமா நீ வாயை மூட்டு கமெண்ட் இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. ஐயோ என்ன பயங்கர ரேண்ட் ஸ்டேஷனாக போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. பட் தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் தலைவன் தலைவி. இப்போ கொஞ்சம் நான் சொன்ன அந்த சென்சிட்டிவ் பார்ட்டி நீ லேட்டர் ஆஃபில் தான் வரும் when I speak about மாரீசன். ஸோ மாரீசன் படத்தை பற்றி பார்த்தோம்னா அந்த படம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் அ வெரி நைஸ் ஜென்டில் ரோட் ட்ரிப். போக போக தான் ஃபிலிம் கெட்ஸ் இன்டென்ஸ் வித் இட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் இந்த படத்தோட அந்த பேஸ் கதையோட ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைல்டு அப்யூஸ். அது வந்து ஒரு பிளாட் டிவைஸாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸிங் அ சென்சிட்டிவ் டாபிக் ஆஸ் அ பிளாட் டிவைஸ் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் வென் யூ டோன்ட் ஜஸ்டிஃபை இட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ மாரீசன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த படத்தில் நான் ஃபுல்லாக ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை. இந்த படத்தில் அந்த சைல்டு அப்யூஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எந்த ப்ராப்ளத்தை வேணால் அந்த இடத்துல புகுத்தி இருக்க முடியும். த ஸ்டோரி வுட் ஹவ் ஸ்டில் ரிமைன் த சேம், அந்த கேரக்டர்ஸ் வுட் ஹவ் ஸ்டில் ரிமைன் த சேம். அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் இந்த கதைக்கு கொடுத்துருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் ஒய் டிட் தே சூஸ்
why did they choose this topic அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் அப் டு த ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு டோக்கனிசம்காக பண்ணுறது. டோக்கனிசம் நானே ரொம்ப நாள் ஒரு மீனிங் தேடிட்டு இந்த ரிசர்ச் பண்ணும்போது டோக்கனிசம்னா என்ன, ஏன்னா என்னோடய ரிசர்ச் டாபிக் பேரே டோக்கனிசம் வச்சு அப்போ தான் நான் மீனிங்கே தேடினேன். டோக்கனிசம்னா என்னென்னா வந்து சும்மா நேம் சேக்குக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது. ஓகே, இந்த டிக் பாக்ஸ் போடுங்க தெரியுமா, ஸோ இதை இந்த சோஷியலிஸ்ட்டை பற்றி பேசிட்டோம், இந்த சோஷியலிஸ்ட்டை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு ஒரு டிக் பாக்ஸ் போடுறதுக்கு தான் டோக்கனிசம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சே தவிர அந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி ஹேண்டில் பண்ணுறதான பிரச்சனை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இருங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இப்போ கரண்ட்டாக ரொம்ப ரிலவெண்ட்டாக, கரண்ட்டுன்ட்டு இல்லை, எல்லா காலகட்டத்திலையுமே ரொம்ப ரிலவெண்ட்டாக இருந்திருக்கிற ஒரு இஷ்யூவாக தான். நம்ம கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஒரு படத்தில் காட்டும்போது ஐ திங்க் அ ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஹவு வி போர்ட்ரேஸ் இட். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படுக்கிறது தப்பே இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கிறப்போ டேக் இட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஆத்தென்டிக்காக தோண மாட்டேங்குது. இட்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ வெரி ஒரு ஷாக் வேல்யூக்காக மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக என்னோடய மைண்டை ஸ்ட்ரைக் பண்ணாமல் இல்லை. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் மாரீசன் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே கம்ப்ளைண்ட்ஸோடு வந்த இன்னொரு படம் தான் வந்து மகாராஜா. எகெயின் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டான படம், அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, வெரி சஸ்பென்ஸ்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா எல்லாமே ஓகே தான். பட் அந்த படத்தில் அவங்க ரேப்பையோ இல்லை செக்ஷுவல் அப்யூஸையோ பற்றி அதை காட்டின விஷயமோ இல்லை அதை பற்றி பேசின விஷயமோ அது ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் அதுக்கான தேவையே என்ன அப்படின்ற அளவுக்கு தான் அந்த படத்தில் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். எகெயின் ஆர்ட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ், உங்கள் கண்ணுக்கு அது எப்படின்னா தெரியலாம். பட் நான் இதை பார்க்குற வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஷுட் பி வெரி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதாவது ஆர்ட் தான் ஒரு ஜியாகிரஃபியோட கல்ச்சரை வந்து வேர்ல்டு வைட் கொண்டு போகிற ஒரு மெயின் மீடியமாகவே இருக்குது அப்படின்றது. ஏன்னா புராணங்கள் ஆரம்பித்து அப்போ எழுதின புக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்டோரி ரைட்டிங் இஸ் ஆல்சோ நாட்டில் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஆல்சோ நாட். ஸோ ஸ்டோரி டெல்லிங் தான் நம்ம ஒரு ஹியூமன் கைண்டே நம்ம இதுவாக ட்ரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்றப்போ அந்த அந்த மெத்தாலஜி ஸ்டோரிஸாக இருக்கட்டும், நம்ம மான்யூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் கிவ்ஸ் அன் ஐடியா ஆஃப் அ கல்ச்சர் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஜியாகிரஃபி அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஆர்ட்டோட முக்கியமான வேலையாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆர்ட் ஹவுஸ் படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஆர்ட் ஹவுஸ்னால் இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லாம் ஏன் வந்து வேர்ல்டு வைடு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது அப்படின்றதுக்கான முக்கிய காரணமே இட் இஸ் எ வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபிலிம்ஸ். அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஸ்பேஸில் இருக்கிற மக்களை பற்றின வாழ்க்கையை ரொம்ப டவுன் டு கிரவுண்டாக ரொம்ப ரியலாக காட்டுற படங்களாக இருக்கிறனால தான் வந்து இது வேர்ல்டு வைட் பேசப்படுது அப்படின்றதுக்கு. அதனால தான் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் வேர்ல்டு வைட் பேசப்படுது. ஸோ ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ரீஜன் இருக்கும்போது மற்ற ரீஜன்ஸ் இருக்க லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஹியூமன்ஸ் ஆர் வெரி எப்படி சொல்கிறது, தேர் வெரி அப் டு இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஊரில் கொட்டுக்காளி மாதிரி ஒரு படமோ இல்லை கூழாங்கல் மாதிரி ஒரு படமோ ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக தெரியப்பட்ட படங்களாக நான் சொல்கிறேன். இல்லை ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நிரானியன் ஃபிலிம் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த எல்லா படங்களுமே அந்த பர்டிகுலர் ஜியாகிரஃபியில் இருக்க அந்த பர்டிகுலர் சமூகத்தில் இருக்க மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுகிற படம் அப்படின்றனால இட் கிவ்ஸ் அஸ் அன் ஐடியா ஆஃப் வாட் லைஃப் கேன் பி அட் அதர் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றத வந்து நமக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு கொடுக்குற அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மீடியமாக சினிமா இருக்கும்போது ஐ திங்க் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் பர்சன் ஹூ மேக்ஸ் த ஃபிலிம் ஷுட் பி வெரி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஐ எம் ஆல்வேஸ் அப் டு இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோபடி கேன் சே தட் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வரணும், இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த பாட்காஸ்ட்டுமே இட்ஸ் எ டிஸ்கஷன் ஆர் இட்ஸ் லைக் அ தாட் வாட் எவர் தட் ஐ காட் ஆஃப்டர் வாட்சிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் எடுக்கிறீங்கன்னா அகெயின் ஐ ரிப்பீட், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கலாம். பட் நீங்கள் ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து ஜஸ்ட் டு கேட்ச் ஐபால்ஸ் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி டாப்பிக்கை டச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த படத்து மேலே இருக்க ஒப்பீனியன் கண்டிப்பாக எனக்கு மாறும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாரீசன் மகாராஜாவோட டிஸ்கஷனில் எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளாக தெரிஞ்ச படம் வந்து சித்தா. அந்த படத்தோட பேஸே வந்து சைல்டு அப்யூசஸ், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அது நடக்கிற விஷயங்கள்னால அந்த ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது, அதோட சர்வைவர் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே தான்.
அதை ரொம்ப அத்தன்டிக்காக காட்டினால தான் அந்த படம் அவ்வளோ பேசப்பட்டுச்சு அப்படின்னு என்னோட தாட். ஸோ கண்டிப்பாக யூ கேன் டேக் அ சோஷியல் இஷ்யூ அண்ட் டீல் இட் வெரி சென்சிட்டிவ்லி அண்ட் ஸ்டில் இட் பி அ வெரி குட் சக்ஸஸ் அப்படின்றது சித்தா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படம் எடுக்க முடியுன்றப்போ ஸ்டில் யூஸிங் வெரி சென்சிட்டிவ் சோஷியல் இஷ்யூஸ் ஃபார் ஜஸ்ட் as a plot device to give a shock value அப்படின்றதுக்கு ஐம் அட்லீஸ்ட் நாட் ஓகே வித் இட் அப்படின்றத சொல்லி ஆர்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதையும் சொல்லி ரொம்ப சீரியஸாக பேசி எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற காரணத்தில் நம்ம ஜகா வாங்கிட்டு போயிட்டு எப்போ வருவோன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன். பட் வாட் எவர் ஐ வாண்டட் டு சே ஐ செட் இன் திஸ் எபிசோட். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து RITHU.R ரொம்ப சிம்பிள் தான், அதுதானே .r ._r ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கவங்க யூ கேன் வாட்ஸ்அப் மீ, இல்லை இதுலேயே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், நீங்கள் இதுலேயுமே சொல்லலாம். ஸோ யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஐ வாண்ட் திஸ் ஸ்பேஸ் டு பி அ டூ-வே மீடியம். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் இந்த டைமும் சொல்கிறேன். ஸோ அடுத்த டைம் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ ரிதீஷ் சேயிங் டாட்டா பாய் பாய் டு ஆல் யூ ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another podcast. Take care.